அப்போ இந்த கிரிப்டோன்றது இந்தியன் கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருச்சா? கிரிப்டோங்கிறது இல்லீகல் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்கீகரிக்கப்பட்ட காயினை மட்டும்தான் காசாக மாற்ற முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து முழுசாக வந்து அரசால் கண்காணிக்கப்படுறீங்க. கண்காணிக்கப்படுறோம். நேரம் மத்திய அரசால் கண்காணிக்கப்படுறோம். இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு நல்ல ஒரு இப்போ ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சார். கோல்டு வாங்கி வைக்கிறீங்க சார், ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளைல தான் சார் ஏறும் அது. ஆமாம், நீங்கள் வாங்கி வச்சிருக்கிறதுனால ஏறாது சார். அதான். நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே போக போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிப்டோ எல்லா இடத்துலையும் அந்த பேர் வந்து உங்களுக்கு காதில் விழுந்துகிட்டே இருந்திருக்கும், பல இடங்களில் விழுந்திருக்கும். சில பேர் அதை பற்றி டீட்டெயிலாக என்னன்னு பார்க்க போயிருப்பீங்க, அது என்னன்னே புரியாது. அதனால் இப்போ ஒரு கிட்டத்தட்ட அந்த கிரிப்டோவை பற்றி உள்ளே வரவங்க எல்லாமே புரியாமல் வெளில போயிடுவாங்க. என்ன கிரிப்டோன்றாங்க, என்னன்றாங்க, எங்கே வாங்குறதுன்னு சொல்ல மாட்டாங்க, எங்கே விற்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க, இது எப்படி விற்கிறதுன்னு தெரியல, வாங்கி வைக்கலாம் ஆனால் விற்க முடியாது, இல்லை வாங்கி வச்சிங்கன்னா ஏறும், அது ஒரு காலகட்டத்தில் விற்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இது என்னன்னே புரியலைன்னு சொல்லி கிட்டத்தட்ட கிரிப்டோவை பற்றி 80% பேருக்கு அதை பற்றி கேள்விப்பட்டவங்களுக்கு புரியவே புரியாது. எங்கே வாங்குகிறோம், எங்கே விற்கிறோம், அதோட வேல்யூ என்ன, யார் ஓனரு, அது எங்கே இருக்கும், அந்த கிரிப்டோன்றது எப்படி இருக்கும், தங்க காயின் மாதிரி இருக்குமா, இல்லை அக்கௌண்ட்லேயே இருக்குமா, அதை நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி. நம்ம அந்த இதில் ரஜினி படத்தில் ஒரு காமெடி இல்லை, யார் அவன் ரொம்ப நாளாக வெள்ளை அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ அது பேய் இருக்கா இல்லையா அப்படின்லாம் ஒரு வடிவேலி ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாப்புல. அந்த மாதிரி இந்த கிரிப்டோவை பற்றி உள்ள நுழைஞ்சாலே வந்து யாருக்குமே புரியாது. புரிகிற மாதிரி சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயில், ஏன்னா இதுதான் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதில் நம்ம டச் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா இதுதான் ஃப்யூச்சர்ன்றாங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இன்கம்மை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது சரி, அது என்ன தான் இருக்குது, அது நல்லதா கெட்டதா, ஏமாத்தா, இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் இருக்க பணம் எடுக்க முடியுமா, லாபம் வருமா, அது சேஃப்டியா, உங்கள் காசு உங்கள்கிட்ட தான் இருக்குமா, நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த கிரிப்டோனா என்ன, அதிலிருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை சந்திக்க வந்திருக்கோம். அந்த எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனோசிஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த இனோசிஸ். அந்த இனோசிஸ் நிறுவனத்தோடைய இயக்குனர் திரு யூசுப் ரஹ்மான், அவரை தான் நம்ம சந்தித்து கேட்க போகிறோம். என்னென்னா எளிமையாக இது என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக, கிரிப்டோ காயின்னா என்னன்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியோட முடிவில் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிடும். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி, இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணாதது, எவ்வளோ பண்ணுறீங்க பண்ணாதெல்லாம் அது உங்கள் விருப்பம், அது நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த இதோட கான்செப்ட் என்ன, இது உண்மையா பொய்யா, இது ஜென்யூனிட்டியோட அதோடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்குது, இந்திய அரசுக்கு இது தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா, இந்திய அரசு இதை அங்கீகரிச்சிருக்கா அப்படின்னு தான் கேட்க போகிறோம். வணக்கம் திரு யூனுஸ் சார். வணக்கம் சார். இப்போ இந்த கிரிப்டோனா என்னன்னு சொல்லுங்கள் சார். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, கிரிப்டோ அப்படின்றது அது ஏதோ புரியாத புதிராக இருக்குது, அது ரியலாக அது ஒரு காயின் மாதிரி இருக்குமா, கிரிப்டோ காயின்றாங்க, பிட் காயின்றாங்க, அதே மாதிரி கிரிப்டோன்றாங்க, கரன்சின்றாங்க. அது என்ன கரன்சியாக இருக்குமா, இந்த கிரிப்டோனா என்ன சார்? இப்போ கிரிப்டோனா அது ஒரு டிஜிட்டல் கரன்சி தான் சார். நிறைய பேர் என்ன, அதை கண்ணில் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. கண்ணில் பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக அது இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு புரியறதுக்கு முன்னாடி நான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி சொல்கிறேன். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் ஒரு மணி டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஜிபே பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் ஜிபே அனுப்புகிறீங்க, அதில் ஜஸ்ட் ஒரு டிக் தான் அடிக்குது, ஆனால் அவங்களோட மொபைலில் ரிசீவ் ஆகிடுது. ஜஸ்ட்டு ஒரு டேட்டா மட்டும்தான் நீங்கள் புல் பண்ணுறீங்க, அந்த சைடு ஒரு டேட்டா ரிசீவ் ஆகுது. அதுக்கு பேர் வந்து நம்மளோட லாங்குவேஜில் மணி. ஆமாம். கவர்மெண்ட் லாங்குவேஜில் பணம், டெக்னிக்கல் லாங்குவேஜில் வந்து டேட்டா. இவ்வளோ தான் இது புரியுதல். சேம். உங்களுக்கு 1000 ரூபா அனுப்புகிறேன்னா என் கண்ணில் 1000 ரூபா போயிடுச்சுன்னு டிக் காமிக்கும், உங்களுக்கு ரிசீவ்னு டிக் காமிக்கும், ஆனால் 1000 ரூபா உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் அது கண்ணில் பார்க்க முடியாது. கண்ணில் அதுவும் வந்து டிஜிட்டல் கரன்சி தான், அதுவும் வந்து கண்ணில் பார்க்க முடியாது தான். அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரெக்கக்னேஷன் பண்ணி ரிசர்வ் பேங்க்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ வந்து அதை அங்கீகரிக்கிறாங்க, அது அந்த காலத்துலேருந்து அங்கீகரிக்கிறாங்க. இது வந்து இப்போ தான் வந்து அதோட அப்டேட் வெர்ஷன். அதே மாதிரி தான், ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் டைம் எடுக்கும் மக்களுக்கு. இதுதான் அந்த கிரிப்டோ கரன்சி சிம்பிளாக சொல்லலாம். சிம்பிளாக என்ன, ஒரு கிரிப்டோ பை பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கே எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, நிறைய இந்தியாவில் வந்து ஒரு 8-10 எக்ஸ்சேஞ்சஸ் போல் இருக்குது. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடி ஒன்று கொண்டு வராங்க, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட்னு சொல்லிட்டு. இவங்களாம் தான் அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸ்ஸு, இவங்கக்கிட்ட தான் பை பண்ணணும்
அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கிரிப்டோன்றது இந்தியன் கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருச்சா? கிரிப்டோங்கிறது இல்லீகல் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவாக எல்லாருக்கும் புரிய வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நிறுவனங்கள் வந்து என்னென்னா அங்கீகாரம் வழங்கிட்டாங்களா உங்களுக்கு? அங்கீகரிக்கப்பட்டாங்க. நீங்கள் வந்து FIU ரெஜிஸ்டர்டு எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியான்னு சொல்லி கூகுள்லேயோ ChatGPTலையோ ஜெமினிலேயோ யார்கிட்ட கேட்டாலும் யாரெல்லாம் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அந்த கிரிப்டோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், அந்த வியாபாரம் பண்ணலாங்கிறத அதில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் உங்கள் நிறுவனம்? ஆமாம், எங்கள் நிறுவனமும் இந்த 8 நிறுவனம். ஆமாம். சரி, இப்போ உங்கள்கிட்ட எப்படி இப்போ ஒரு கிரிப்டோ வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இருக்குது? இப்போ நம்மள்ட்ட வெப்சைட் இருக்குது, iOS ஆப் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு உங்களோட மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு வச்சுட்டு தென் வந்து நீங்கள் KYC பண்ணணும், ஆதார், பேன் கார்டு அதெல்லாம் வந்து பண்ணணும். அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டடாகவே அந்த ஆப்லேயே எல்லாமே இருக்குது. தென் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இன்டகிரேட் பண்ணுவீங்க, உங்களோட மணியை டெபாசிட் பண்ணுறதுக்கோ உங்களோட மணியை வித்ட்ராவல் பண்ணுறதுக்கோ. இது மூணுமே வந்து கனெக்டிவிட்டியில் இருக்குதான்னு சொல்லிட்டு நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அது ஆன்போர்ட் ஆகும். தென் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, என்ன கிரிப்டோ வாங்க போகிறீங்களோ நீங்கள் அதுக்கு தேவையான மணியை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த காயினை வந்து பை பண்ண வருமோ பை பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சார்ஜஸ் மட்டும் பிடிப்போம். அதுதான் கம்பெனியோட பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ், அவ்வளோதான். மற்றபடி இன்டெரக்டாக ஃபீஸ் எடுக்கிறது அந்த மாதிரியானது எதுவும் இல்லை. நீங்கள் மணி டெபாசிட் பண்ணி கிரிப்டோ வாங்கலாம். நீங்கள் எந்த கிரிப்டோவில் வாங்கியிருக்கீங்களோ அது மேலே ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கீங்க சார், 1 லட்ச ரூபாய்க்கு ஏதோ ஒரு காயின் வாங்கியிருக்கீங்க. தென் வாங்கிட்டீங்க, ஒரு 1,02,000 1,10,000 எவ்வளோ வந்து ப்ராஃபிட் ஏறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த காயினை வந்து செல் ஆர்டர் போட்டு பணமாக மாற்றுறீங்க. அதில் பணமாக மாற்றிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் கொடுக்குறீங்க. இன்பிட்வீனில் என்ன நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செல் ஆர்டர் போடுறப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு விற்கிறீங்க, விற்றதுக்கப்புறம் விற்கிறப்போ உங்களுக்கு ஒரு பணமாக ஒன்று வரும். அந்த பணத்தில் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து 1% TDS பிடிச்சிப்பாங்க. அந்த 1% TDS பிடிச்சிட்டு உங்களுக்கு பேன் கார்டுக்கு பே பண்ணிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. தென் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு காயின் வாங்குறதா தான் வாங்கலாம், அது உங்களோட விருப்பம். நீங்கள் இந்த பொருளை வாங்கினதுக்கு விற்றதுக்கு 1% TDS நான் எடுத்துட்டேன், உங்களோட பேன் கார்டுக்கு நான் பே பண்ணிடுவேன். நீங்கள் ஆனுவல் ரிட்டர்ன் கட்டுறப்போ ஆடிட்டர் சைட்லேருந்து உங்கள்கிட்ட என்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, இந்த 1% வந்து ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி உங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க, 1% தான் TDSங்கிறப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருப்போ அப்போ எவ்வளோ பை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செல் பண்ணியிருக்கீங்க, PNL அப்போ ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 1000 ரூபாய்க்கு 30% டேக்ஸ் சார், இன்கம் டேக்ஸ். அது வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருந்தாலும் அது இரஸ்பெக்டிவ் தான். அந்த 30% 1000 ரூபாய்க்கு 300 ரூபா. நீங்கள் 300 ரூபா, 1 லட்ச ரூபா நீங்கள் 1,10,000 ரூபா நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க பட்சத்தில் அந்த 1000 ரூபாய்க்கு மட்டும்தான், அந்த 1000 ரூபாய்க்கு 300 ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். இவ்வளோ தான் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது. கவர்மெண்ட் வந்து ரெகுலேட்டரி உள்ள கொண்டு வந்ததுனால தான் வந்து இந்த TDS, இந்த இன்கம் டேக்ஸு இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. உங்கள் இதில் இருந்தே பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த கோல்டு சில்வர்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களா, அந்த ஸ்டைல் தான் இதுவும் இல்லையா? ஆமாம், அதெல்லாம் பொருள் வேறு. ஆமாம், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிப்டோ. இது அது வந்து டிஜி கோல்டு சில்வர். அது இப்போ வந்து அதை பை பண்ணுறது உங்களை மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் பை பண்ணால் அது வந்து நம்பகத்தன்மையானது அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஏன்னா வந்து நாங்கள் ஒரு எத்தனை யூசர் உள்ளே வராங்க, எவ்வளோ பேர் வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மணி வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ யூசர் வந்து ஆன்போர்ட் ஆகிருக்காங்கிற ரிப்போர்ட் வந்து நாங்கள் FIUக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ FIU வந்து க்ளீனாக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த கஸ்டமர் ஒருத்தவங்க உள்ளே வந்திருக்காங்க, வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏன் வித்ட்ராவல் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுங்கிற பட்சத்தில் வித்ட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் கஸ்டமர் வந்து ஒரு அன்னோன் சோர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து பணம் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது மோஸ்ட்லி வந்து நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ஆப்பில் வந்து அன்னோன் சோர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து உள்ளே வராது, வந்துச்சுன்னா ரீஃபண்ட் ஆகிடும். இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால ஸ்டாப் பண்ணியிருப்பாங்களே, அதுக்காக வேணால் ஸ்டாப் பண்ணலாமே தவிர மற்றபடி இன்வெஸ்டர் வந்து இப்போ ஒரு கிரிப்டோ வாங்குறாங்க, அவங்ககிட்ட அவங்க விற்கிறாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் அவங்களுக்கு பணம் திரும்ப போகும்? விற்கிறாங்கிற பட்சத்தில் இன்னொரு பையரோட ஆர்டர் பொறுத்து தான் இருக்குது. இப்போது மார்க்கெட்டில் வந்து சேல் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது INR கன்வெர்ட் ஆகிடுனா வித்ட்ராவல் கொடுத்தனா ஒரு 1/2 hour 1 hourல உங்களுக்கு இமீடியட்டாக ஆகிடும். வந்துடும். ஓகே, அதான் மேக்ஸிமம் 48 hours. முதல்லலாம் கிரிப்டோவில் அந்த மாதிரி கிடையாது, இல்லை விற்க முடியாது அப்படின்வாங்க. விற்க முடியாதுன்னா அது எப்படின்னா சார், ஒரு பொருள் எக்ஸ்சேஞ்சு தான் சார். இப்போ நான் இங்கே இருக்கிற ஒரு கரன்சி மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இந்தியா பணத்தை கொண்டு போயிட்டு மணி எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் கொடுக்குறேன். எனக்கு வந்து சிங்கப்பூர் பணம் கொடுக்குறேன்னா இந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் சிங்கப்பூர் மணியை கொடுத்தீங்கன்னா இந்தியா பணத்தை கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்போ அங்கீகரிக்கப்பட்ட காயின்ஸை மட்டும்தான் எக்ஸ்சேஞ்சில் வாங்க முடியும், அதுக்காக காசாக மாற்ற முடியும். நீங்கள் சொல்கிறது காசாக மாற்ற முடியாதுங்கிறது எல்லாமே வந்து அங்கீகரிக்கப்படாத
எல்லாரும் ஊருக்கு மைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் கூட பேசியிருப்பீங்க நிறையா கிரிப்டோ பற்றி. அந்த மாதிரி வந்து எல்லாரும் மைண்ட் பண்ணி இந்த காயின் அங்கீகரிக்கப்படாத காயினை வந்து காசாக மாற்ற முடியாது. அது யார் அங்கீகரிக்கிறான்னா எக்ஸ்சேஞ்சஸ் தான் அங்கீகரிப்பாங்க. எப்படின்னா அந்த காயின் யார், அந்த காயின் பின்னாடி என்ன ப்ராஜெக்ட் இருக்குது, அதை வச்சு இந்த இந்த ஃபவுண்டர்ஸ் வந்து அந்த காயினை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, இவங்களே உண்மையிலே இவங்க வந்து ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்களா இல்லைனா மணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்களா. இந்த காயினை ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, பாருங்கள் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிடுச்சு, இந்த காயின்லாம் வாங்குங்க, ரேட் ஏறும். அது கிடையாது. அந்த காயின் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணுவாங்க, மற்றபடி லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அங்கீகரிக்கப்பட்ட காயினை மட்டும்தான் காசாக மாற்ற முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து டெக்னிக்கல் லாங்குவேஜ்லேயே பேசக்கூடாதுன்றது தான் இருந்தாலும் சொல்ல, அது லிக்விடிட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். காயின் வந்து மார்க்கெட்டில் சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கணும். பையிங் செல்லிங் இருந்தால் தான் இந்த லிக்விடிட்டி இருந்துக்கிட்டே வாங்க விற்க இருந்தால் தான் இது நீங்கள் இந்த காயினை வந்து செல் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா இன்னொரு ஆள் அதை பை பண்ணுவாங்க. அந்த சர்க்குலேஷனே இல்லாத காயினை, மேட்சே ஆகாத காயினை, ஆர்டர் மேட்சே ஆகாத காயினை கொண்டு போயிட்டு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணால் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. திரும்பி அதை விற்கணும்னு நினச்சா இன்னொரு ஆள் வாங்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அதுதான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. வாங்குறதுக்கு மட்டும் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிட மாட்டாங்க, வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எத்தனை வகையான காயினை வந்து நீங்கள் மார்க்கெட் நம்ம இப்போ வந்து ஒரு 100-120 காயின் வந்து இந்த கிரிப்டோவில் எத்தனை வகையான காயின்ஸ் இருக்குது? அது ஒரு இந்தியான்னு எடுத்தால் 2000, அது மாதிரி உலகம் ஃபுல்லாக ஒரு 20,000 காயினுக்கு மேலே இருக்குது. ஆனால் நீங்கள் அதில் பர்டிகுலராக இந்த 200 காயின் தான் நீங்கள் ஆமாம், நாங்கள் வந்து எப்படின்னா டாப் பேசஸ் காயின்லேருந்துல தான் லிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். புதுசாக மார்க்கெட்டில் வருது அந்த காயினை உடனே லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரெப்புடேஷன் காயின், ஒரு காயினுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம காயினை வந்து லிஸ்ட் பண்ணுவோம் எக்ஸ்சேஞ்சில். இப்போ இதில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு அவருக்கு எந்த வகையிலலாம் லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? எந்த வகையிலன்னு கிடையாது. நாங்கள் வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேவிங்ஸு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லோரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா விலைவாசி ஏற்றத்தினால அதுக்கு ஈக்குவலாக வந்து இது பண்ண முடியல. சில பேர் டெபாசிட் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயம் பண்ணுறப்போ அதை மக்களால் வந்து எப்படி சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் தான் 100% நம்ப முடியும். வேறு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட்லி நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அது இருக்க டிப்ரிசியேஷன்ஸ் ஆகும். இடம் நல்ல இடமா இருக்குது. இப்போ சென்னை மாதிரியான ஏரியாவில் ஓகே, ஒரு இடம் வாங்கி போட்டோன்னா டபுளாகவும் ட்ரிபிளாகவும் ஏதாவது ஆகும், நல்ல ரெண்டல் கிடைக்கும். அதே ஊர் சைடில் வந்து இடம் நிறையா இருக்கும், ஆனால் அதை வச்சு அவங்களால ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் எதுவும் பண்ண முடியாது. அதனால எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ஏதாவது ஒரு வேணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் போட்டு வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தான். அந்த காலத்தில் என்ன பவுனாக வாங்கி ஜுவல்ஸாக வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் அது ரேட்டு ஏறிச்சுன்னா விற்கணுங்கிற மனநிலை இருக்காது, நம்மக்கிட்ட இருக்காது. ஒரு சொத்து, ஒரு எமர்ஜென்சி சோர்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அது ஒரு உதவுன்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அது மாதிரி கிரிப்டோவுமே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள இதுதான் வந்து கிரிப்டோ. நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாருமே ட்ரேட் பண்ணுறாங்க சார், வாங்க விற்கன்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ்சேஞ்சஸ் நாங்கள் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து இன்ட்ராடே வந்து ப்ரமோட் பண்ண மாட்டோம். டெய்லி வாங்குங்க, ட்ரேட் பண்ணுங்கள், வீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான சப்ஜெக்டில். இது ஒரு டிஜிட்டல் சொத்து சேர்த்து வைக்கிற ஒரு கஸ்டடியன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பொருளை ஒரு கிரிப்டோ வாங்குறீங்க ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் வாங்குறதுக்கு, இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு பீப்புளுக்காக நம்ம எக்ஸ்சேஞ்சஸில் ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரேட்டு ஏறுனா திரும்பி இந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பொறுப்பெடுத்து அதை காசாக மாற்றி கொடுத்துரும். மற்றபடி இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, டிரான்ஸ்பரன்சியாக தான் இருக்கும். நீங்கள் நாளைக்கேவும் எடுத்துக்கலாம், காசை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், ஒரு வாரம் கழித்து எடுக்கலாம். எங்களோட சஜஷன் அப்படிங்கிறப்போ ஒரு சேவ் பண்ணுறதுக்கு, நீங்கள் பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு பேங்க்குன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு கிரிப்டோ சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அது மாதிரி பிளாட்ஃபார்ம்னா இப்போ ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மைண்ட் செட் இருக்குது. இப்போ சமீபத்திய சட்டங்கள்லாம் அதெல்லாம் மாற்றிடுச்சு, அதை பற்றி 90% மக்களுக்கு தெரியாது. எப்படின்னா பேங்க் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் போட்டு வச்சோன்னா ஒரு சேஃப்டி இருக்குன்னுவாங்க. அதுக்கப்புறம் பொதுவாக பேங்க்கில் போட்டு வச்சா சேஃப்டின்வாங்க. இப்போ அதுவே எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான இது. ஏன்னா இந்த டிஜிட்டல்னு வந்ததுக்கப்புறமே நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது, ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது, ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியில் சேமித்து வைக்கிறது எந்த அளவுக்கு சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம் சார், எப்படின்னா சார் இப்போது கிரிப்டோங்கிறத அது வந்து வேலெட் தான் சார் வந்து ஹேண்டில் பண்ணுறது. இப்போ பணத்தை நம்ம டெபாசிட் பண்ணுறது ஒரு பேங்க்குன்னு தானே சார் சொல்கிறோம், BANK அவ்வளோதான் சார் சொல்கிறோம். அது போய் ஒரு டேட்டாவாக தான் சார் போய் உள்ளே உட்காருது, அது ஒரு சாஃப்ட்வேரில் தான் போய் உட்காருது அந்த மணி.
இப்போ நான் இங்கே இருக்கிற இந்தியன் பேங்க்லேயோ எந்த பேங்க்லேயோ நான் பணத்தை போடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பணத்தை போடுறோம் அப்படின்னா பணத்தை வந்து ஒரு குழிவுலையோ டெபாசிட்லையோ லாக்கரில் போய் நம்ம போட போகிறதில்ல. அது ஜஸ்ட் அந்த பேங்க்கில் போய் வச்சுருப்போம். அவங்க அந்த பணத்தை வாங்கி வச்சுருப்பாங்க, டேட்டாவை ஏற்றுவாங்க, உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துருச்சுன்னு. நீங்கள் வேறு ஒரு உங்கள் ஏரியாவில் உள்ள அதே ஸ்டேட் இந்தியன் பேங்க்கில் போகிறீங்க, அங்கே ஒரு செக்கு போடுறீங்க, அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி பணமாக வித்ட்ராவல் பண்ணுறாங்க சார். இதுதான் சார் நடக்குது. சேம் அதுவே வந்து இங்கே வேலட் டு வேலட் நடக்கும் சார். வேலட் டு வேலட்னா டேட்டா டு டேட்டா, டேட்டா டு டேட்டா நடக்கும் சார். நீங்கள் வந்து பணத்தை உள்ளே போடுறப்போ அது ஒரு வேலெட்டில் போய் உட்காந்துரும் சார். இது வந்து கிரிப்டோ டெபாசிட்டுங்கிறது நீங்கள் டெபாசிட் எக்ஸ்சேஞ்சில் டெபாசிட் பேங்க் மூலமாக போனீங்க. அது வந்து பணத்தில் பண்ணால் டேட்டா வந்து டெபாசிட்டுங்கிற வார்த்தை வந்து அங்கே வந்து டேட்டாவாக போய் உள்ளே விழுந்துருது. ஜஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சிஸ்டமில் கணக்கில் ஏற்றுவாங்க, அவ்வளோதான். நம்மளோட பார்வைக்கு பணத்தை போய் பேங்க்கில் போட்டோம் அப்படின்றது. இதுவே வந்து கிரிப்டோவும் அதே மாதிரி டெபாசிட் பண்ணுறப்போ ஜஸ்ட்டாக போய் அது போய் ஒரு வேலெட்டில் போய் உட்காரும். அந்த வேலெட் சேஃபாக இருக்கான்னு பார்த்தா இந்தியாவில் டாப்பில், இந்தியான்னு கிடையாது வேர்ல்ட்லேயே வந்து XRPன்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்குது, அது ரிப்பிள்னு சொல்லுவாங்க. அவங்களோட கஸ்டடியன் வேலெட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் லுமினல், அப்புறம் வந்து 2-3 பிட்கோ, இந்த மாதிரியான கஸ்டடியன் வேலெட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அவங்க வந்து எல்லா வேலெட்ஸ்க்குமே இன்ஷூர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து ஹேக்கிங் அந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே இன்ஷூர் பண்ண வேலெட் தான். ஸோ வந்து அந்த மாதிரி விஷயத்தினால செக்யூரிட்டி பேஸ்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் தான் சார். இப்போ எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதான வந்து மக்களோட நம்பகத்தன்மை. நான் வந்து அந்த நம்பகத்தன்மை வேணும். நம்பகத்தன்மை விற்றா உடனே பேமெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து 24/7 மார்க்கெட் தான். ஆப்புமே 24/7 தான். கஸ்டமர் சப்போர்ட்டும் 24/7 தான். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கஸ்டமருக்காரும் கால் பண்ணலாம், எப்போ வேணாலும் பணத்தை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இங்கே யாரும் பிடிச்சி வைக்குங்கிறத சொல்ல முடியாது. இந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி பிடிச்சி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சாலிட் ரீசன், அவங்க மேலே ஏதோ ஒரு தப்போ இல்லை ஏதாவது அவங்க பணம் அனுப்புகிற பணத்தில் வந்து ஒரு நல்ல பணமாக இல்லாமல் ஏதோ ஒரு தப்பான பணமாகி அவங்க மூலிமா நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மட்டும் அந்த வேலெட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணமே தவிர மற்றபடி எக்காரணத்துக்குன்னா அவங்களோட பணத்தை வந்து அவங்களோட நாங்கள் பிடிச்சி வைக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிற பிடிச்சி வச்சா நாங்கள் FIUக்கு வந்து பதில் சொல்லணும். கஸ்டமரோட டிரான்ஸ்பரன்சி, எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு டேமேஜ் ஆனாலும் எதாக இருந்தாலும் அந்த ஒரு வாரண்டி கேரண்டின்னு இருக்கிற மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் தானே பொறுப்பு. நீங்கள் காயினை கொடுத்து எங்கள்கிட்ட வச்சுக்க சொல்கிறீங்க, உங்களுக்கு வேணான்னு நீங்கள் அதை காசாக எடுத்துக்க போகிறீங்க. சிம்பிள் டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஸோ வந்து நம்பகத்தன்மை இதில் தான் சார் கொடுக்க முடியும். இப்போ வந்து என்னென்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது ஒரு காலம், அது நீங்கள் வந்து அதற்கு முந்தைய காலத்தில் பேங்க்லாம் வராதப்போ அவங்க வீட்டிலேயே நகையை வச்சுருப்பாங்க, பொருளை வச்சுருப்பாங்க, அடுக்கு பானையில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது. அதுக்கப்புறம் பேங்க்ஸ் வருது, அப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வருது, அப்புறம் பேங்க்ஸ் வருது, டெபாசிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு விர்ச்சுவலாக தான் மாறுது. இப்போ கேஷாக இருக்கிறது இப்போ வந்து டிஜிட்டல் மணியாக மாறிடுது. இப்போ கூகுள் பேலேயே அதிலே போய்ட்டு ஸ்கேன் பண்ணுறோம். அப்புறம் எவ்வளோ நமக்கு வருதுன்னு தெரியாது, கண்ணில் பார்க்கல, கொடுக்குறதும் இல்லை. ஸோ அந்த கட்டத்தில் இப்போது இந்த இது வந்து ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த அரசு அங்கீகரிக்கப்பட்ட கிரிப்டோ அப்படின்னு வச்சுக்கலாமா, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பேங்க் மூலமாக பணத்தை செலுத்தி இந்த கிரிப்டோ வாங்கலாம். அதே மாதிரி விற்றீங்கன்னா பேங்க் மூலமாகவே நீங்கள் பணத்தை வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். அது வந்து சிம்பிளிஃபை பண்ணி இப்போ இது பண்ணியிருக்கு. இது அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இந்த ஒரு இனோசிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த டிஜிட்டல் யுகத்தில் இது வந்து ஒரு ஏமாற்றலாம் கிடையாது. கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட இந்த 8 நிறுவனங்கள் தாண்டி நீங்கள் வேறு யார்ட்டையும் வாங்கினீங்கன்னா அது பொறுப்பு இல்லை. ஆனால் இந்த 8 நிறுவனங்கள் கவர்மெண்ட் அங்கீகரித்து அதற்கான எல்லா நார்ம்ஸும், அதாவது RBI என்ன சொல்லுது, அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் அதாவது என்ன ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் இந்த நிறுவனத்தை நடத்துகிறீங்க. ஆமாம் சார். ஒன்றுத்துக்கும் இன்ட்ராக்ஷன் வச்சு நேரில் போயிட்டு அவங்க இன்ட்ராக்ஷன் மீட்டிங்லாம் நாங்கள் கொடுத்து நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, இதுக்கு பின்னாடி வந்து எல்லோரும் ஒரு பார்வைக்கு இந்த இனோசிக்ஸ்ன்னு கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் ஆப் இருக்கட்டும், ஏதோ மியூச்சுவல் ஃபண்டாக எந்த ஆப்புக்கு பின்னாடியும் வந்து எல்லாத்தோட APIs இருக்கும். அந்த ஒரு கவர்மெண்ட் செக்டாரோட கண்ட்ரோல்ஸ் இருக்கும். அந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல் மானிட்டரிங் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்பை வந்து ரன் பண்ண விடுவாங்க. இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கணக்கில் வராமலே வந்து நீங்கள் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு வேலெட்டில் மாற்றி விடுவாங்க. அது என்ன கணக்கில், அது எப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒரே இடத்துல இருந்தால் தானே ஒரு நீங்கள் உங்களோட லாங்குவேஜ்லேயே சொல்லணும், நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்லணும்னா, ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் ஒரு பிரியாணி விற்கிதுன்னா வாங்கிறது விற்கிறது ஒரே கடையில் இருந்தால் தான் அந்த ஆள் விலை ஏற்றுறதா இல்லை இன்னொரு கடை போடலாமான்னு முடிவு பண்ணுறது. அந்த கடை பேரில் ஒரு 10 கடை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மார்க்கெட் ரியல் டைமில் அந்த பிரியாணி கடைக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும். இப்போ அது மாதிரி
கிரிப்டோவுக்கு ரியல் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை இப்படி தான் வாங்கணும்னு ஒரு இது இருக்குது. அந்த அவேர்னஸ் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஆளுக்கு ஒரு காயின் தயாரிச்சுட்டு இது வந்து ஹாங்காங் பேசுகிற காயின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சேலம் மதுரை இந்த சர்க்கிளில் ஓன் பில்டிங்கு ஓன் எக்ஸ்சேஞ்சஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்களாம் வந்து FIU அங்கீகரிக்கப்படாத எக்ஸ்சேஞ்சஸ். நீங்கள் அரசு நடவடிக்கை எடுக்கல அவங்க மேலே? அரசு வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க சார். ஓகேங்களா? அது வந்து எப்படின்னா இப்போ லாஸ்ட் டைம் இந்த இடி நடந்த ரைடு ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப், நான் போன வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஃபேக்கான காயின்ஸை வந்து உருவாக்கி சேல் பண்ணி ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கரெக்டாக கண்காணித்து 2300 கோடி டீம் லீடர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் நடந்துகிட்டு இருக்கு. அது கண்காணிக்கப்படுறாங்க. அந்த டீம் லீடர்ஸ் அரெஸ்ட் ஆக போகிறாங்களா, என்னென்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு வியாபாரமும் கிடையாது. அதே மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறாங்க, ஓன் பில்டிங்குங்கிறாங்க. ப்ரைமரி நீங்கள் வந்து இவ்வளோ ஹோல்டு பண்ணிங்கன்னா இவ்வளோ லாபம் கிடைக்கும், இவ்வளோ ஹோல்டு பண்ணிங்கன்னா வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ரியல் டைமில் வந்து இருக்கிறவங்க வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க எல்லாம் என்ன தமிழ்நாட்டில் இப்படி நடக்குது, இதை நீங்கள் எதுவுமே கேட்கல. நாங்கள் எதுவுமே கேட்கல. FIU அதோட ஒர்க்கை பார்த்துருக்கோம், ED அதோட பார்வையை பார்த்துக்கோம். உங்களை எப்படி என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே அதோட யூசர்ஸ், அந்த எக்ஸ்சேஞ்சோட யூசர் இருக்காங்களா, அவங்க யாருமே இது எப்படி உங்களால் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க முடியுது அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்கல. கிரிப்டோவில் அதீத வருமானம். இப்போ எப்படின்னா நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நார்மல் மாதம் கொடுக்குற சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் காயின் சப்ஜெக்ட். நீங்கள் காயின் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா மாதம் 4% காயின் கொடுத்துரு. இப்போ என்னென்னா எக்ஸ்சேஞ்சே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களோட காயினை வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காயினை வந்து அவங்களே ஒரு எக்ஸ்சேஞ்ச் போட்டு அந்த காயினில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ என்ன ஏற்றுக்கலன்னா என்ன பண்ணுறது, நானே ஒரு எக்ஸ்சேஞ்சு போட்டு நான் ஒரு எக்ஸ்சேஞ்சு, நான் ஒரு FIU இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு இப்போ லேட்டஸ்ட் டிஜிட்டல் இப்போ கரன்சி வந்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணிவிட்டு இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் வர இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது ஒரு புதிய ஒரு முறையாக இருக்குது. இந்த கிரிப்டோ வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா ஒரு லாபம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த கிரிப்டோவில் இருக்குது. இது நம்பகத்தன்மை வாய்ந்தது. அரசாங்கம் வந்து கண்காணிக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் சார். 24 மணி நேரமும் அரசாங்கம் கண்காணிச்சிக்கிட்டு இருக்குது. அவர்கள் ஒரு நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி தான் இந்த அங்கீகரிக்கப்பட்ட 8 நிறுவனங்கள் இந்தியாவில் இயங்குது. அதில் உங்கள் நிறுவனம் ஒன்று இல்லைங்களா? ஸோ வந்து இப்போ கிரிப்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுல முதல்ல பல சந்தேகங்கள் இருந்தது. அது எங்கே வாங்குறது, எங்கே விற்கிறது, விற்க முடியாது, வாங்கி வைக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கினார், இன்றைக்கி அது 10 கோடிக்கு போகுது. இப்படிலாம் பல கதைகள் உலா வந்தது. ஆனால் இப்போ வந்து ரியல் லைஃப்பில், இப்போ இந்த டிஜிட்டல் லைஃப்பில் கிரிப்டோ வந்து இப்போ சிம்பிளிஃபை ஆகி பல நிறுவனங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8 நிறுவனங்களை இந்திய அரசு அங்கீகரிச்சிருக்கு. இவங்க மூலமாக நீங்கள் கிரிப்டோ வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். இவங்களையும் இந்த நிறுவனத்தையும் 24 மணி நேரமும் அரசு கண்காணித்து இவர்களுக்கு அங்கீகாரமும் வழங்கி அதற்கான பேப்பர்ஸ்லாம் காட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களில் இப்போ யூசுப் சொன்ன மாதிரி அந்த இனோசிஸ் நிறுவனமும் ஒன்று. இந்த 8 நிறுவனங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள், அரசு கண்காணிப்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் கிரிப்டோவில் லாபம் வருது, ஏறுது, இறங்குறதுன்றது அது பிஸ்னஸ். ஆனால் இந்த கிரிப்டோக்குள்ளே இறங்கும்போது இந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இந்திய அரசே வந்து அதை கண்காணித்து கொண்டிருக்கிறன்றது தான் நம்ம சொல்ல வர்றது. ஸோ அந்த கிரிப்டோ அப்படின்றது வந்து ஒரு எங்கேயோ இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு இதில் இருக்குது அப்படின்ற மாதிரியான இருந்ததை தாண்டி இப்போ அரசு அங்கீகரித்து நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கி அவர்களை இந்தியாவில் செயல்படுவதற்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இனோசிஸ். இந்த நிறுவனம் எந்த மாதிரியெல்லாம் இந்த கிரிப்டோவை டீல் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி சொன்னாங்க. மேலும் தகவலுக்கு அவங்க நம்பர் போடுறாங்க, நீங்கள் அவங்ககிட்டே மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.